நமக்கு வந்து லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புக் வாங்கி கொடுத்தாலே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அதுவே அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க வந்து நமக்காக வாங்கி கொடுத்தா அதை வந்து சொல்லவே முடியாது அந்த சந்தோஷத்தை. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் வெளியே போயிருந்துருக்காங்க. புக் ஸ்டால் புக் ஏதோ அங்கே ஒரு சின்னதாக வச்சுருந்துருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு அவங்க வந்து திவ்யாவுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வாங்கிட்டு போகலான்னு அவங்க ஒய்ஃப் சொல்லி அவங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு இது வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு வாங்கினா ஓகே. பட் அவங்களோட ஒய்ஃப் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு புக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்காக வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சசி. என்ன புக் அப்படின்னா த ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற புக்கு. என் ஃப்ரெண்டுமே வந்து இப்போது ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். அப்போ வந்து நான் டார்ச்சர் பண்ணி அவங்க ஒரு 5-6 புக்ஸ் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 1 இயரில். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சதுன்னா சசிக்குமே வந்து சில புக்ஸ் அப்பப்போ கொடுத்து விடுவேன். அப்புறம் குட்டி பாப்பா, அவங்களுக்கு 2 பாப்பா இருக்காங்க. பெரிய பாப்பாவுக்கு வந்து ஒரு கலரிங் புக்கு, சின்ன சின்ன ஸ்டோரி புக்கு. நானே சின்னதாக ஃபஸ்ட்டு ரஸ்கின் பாண்ட் புக் படிக்கும் போது எஸ்ட்ராவோட எலியன் பாஸ்வேர்ட் புக் படிச்சுட்டு சரி பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுங்க, படித்து கதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவேன். இப்போ அந்த பாப்பாவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது நான் பேசுகிறேன்னு சொல்லி நான் கேட்டு பேசுவேன். ஸோ பாப்பா கூட சொல்லியிருக்கு ஆன்ட்டி கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லை, இப்போது என்டையர் ஃபேமிலியுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு வாங்கணும்னு சொல்லி வாங்கினதுக்கு தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சசிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சசி, இந்த புக் சூஸ் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு.